என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 25/7/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை என்றும் வழிநடத்தி வருகிறார். அன்னை மரியாவும் நமக்காக என்றுமே பரிந்து பேசி, நமக்காக என்றுமே நம் தேவைகளை அறிந்து, இறைவன் நமக்கு கொடுக்கவிருக்கும் அனைத்தையும் பெற்றுத்தருகிறார். அன்னை இல்லை என்றால் நாம் தினமும் கண்ணீரோடு தான் இருக்க வேண்டும். நாம் அன்னையின் அந்த அரவணைப்பிலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 94, 19, 20, 21. இன்று புனித யாக்கோப்பின் திருவிழா. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் உடைந்து போகாதிருக்க நமக்கு வழிகாட்டிய திருத்தூதர்கள். 2 கொரிந்தியர் 4, 7, 15. இன்றைய வாசகம். மனமுடைந்து போவதில்லை. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் 20, 20, 28. செபெதேயுவின் மனைவி இயேசுவிடம் கேட்ட பதவி. நாம் முதன்மையாக இருக்க விரும்பினால் கடைவராக மட்டுமல்லாமல் பணியாளராக இருக்கட்டும். நாம் ஒருவர் மற்றவர் மீது அதிகாரத்தை காட்டாமல் இருக்க வேண்டும் என்ற இறை மகன் இயேசுவின் போதனையை நாம் நமக்கு இன்று தூய நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கின்றது. பதவி உயர்வு பெற என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபும் யோவானும் அவருடைய தாயுடன் இயேசுவை அணுகினர். அத்தாய் இயேசுவிடம், என் மகன்களுக்கு உமது அரசில் முதலிடம் தர வேண்டும் என்றார். இப்படி அந்த தாயை அவரது மகன்களுக்கு பதவி கேட்டதன் காரணம் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அந்த தாய் அவர் முன்னால் வைத்த வேண்டுகோளை குறித்து இயேசு மகிழ்ச்சி அடையவில்லை. பதவி ஆசையால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், மற்றவர்களை அடக்கி ஆள விரும்புகின்றவர்கள், தலைவர்களாக இருக்க, உயர்ந்த இடத்தில் அமர தகுதியற்றவர்கள் என்பதை வரம் கேட்டு வந்த தாயிடம் சீடர்களிடமும் சுட்டி காட்டுகின்றார் இயேசு. புனித பவுலடியாரை போல் முதல் வாசகத்தில் தங்கள் உயிரையே கொடுக்கும் அளவுக்கு மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய முன் வருபவர்களாய் மட்டுமே முதன்மையானவர்களாக திகழ முடியும். ஒரு நாள் போலீஸ்காரங்க ரோட்டில் வந்துட்டு நைட்டு எல்லாரையும் வருகை போகிறவங்களெல்லாம் செக் பண்ணி பாதுகாப்பு அவர்களுக்கு போடப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் அந்த இடத்தில் அந்த பாதுகாப்பு கொடுக்க அவர்கள் காவல் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண் வாகனத்தை ஓட்டி கொண்டு வருகிறார். வரும்பொழுது அவர்கள் நிறுத்திவிட்டு, நீ எங்கே போகிறாய் என்பது அவர்கள், இந்த நேரத்தில் உனக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்கும் பொழுது அந்த பெண், நான் இந்த இடத்துக்கு போக வேண்டும், நேரமாகிவிட்டது. அவர்கள் அவரை தவறான முறையில் அவர் மேல் கை வைக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த பெண் அதை தாங்கிக் கொண்டே தான் யார் என்பதை அறிவிக்காமல் இவர்கள் என்னத்தான் செய்கிறார்கள் என்பதை ஒன்றொன்றாக அனுபவித்து கொஞ்ச தூரமாக வருகிறார். மற்றும் மற்ற போலீசாரிடம் மற்றவர்களிடமும் இவரை ஒப்படைக்க முன்வரும் பொழுது இவர் எல்லாவற்றையும் தாங்கி கடைசியாக அந்த ஒரு ஸ்டேஷன் இருக்கும் இடத்திற்கு வருகிறார். வந்தவுடன் அவரை இவர் மேல் அனாவசியமாக வேறு ஒரு எதையோ இவரிடம் அது இல்லை இது இல்லை என்று குற்றம் சாட்டி அவரை அங்கு உட்கார வைத்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த பெண்மணியும் பொறுமையோடு காத்திருந்து சிறிது நேரம் கழித்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்கிறார், என்ன இவர்கள் மேல் தள்ளு, லாக்கப்பில் அந்த டர்ட்டியான பிளேஸில் தள்ளு, இவர் எதுக்கும் ஒத்து வரவில்லை என்றால், நாம் கேட்கும் பணம் தரவில்லை என்றால் தள்ளுங்க அது உள்ள அப்படின்னு. அப்போது அது உள்ள தள்ளி இவர்கள் காத்திருக்கும் பொழுது மனம் ரொம்ப வேதனை. அப்போவும் இவர்கள் தான் யார் என்பதை கூறாமல் அமைதியாக இருக்கிறார். பொழுது விடியும் சில நேரத்திற்குள் ஒரு லேடிஸ் போலீஸ் வந்து அவரை விடுவிக்க, நீங்கள் யார் என்பதை அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் யாரன்னா காண்டாக்ட் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு என்னும்போது இந்த பெண்மணி வாயை திறக்காமல் இல்லைன்னு சிறிது நேரம் கழித்து சரியாக காலை 9, 9:30 மணி இருக்கும். இவருக்கு பதவி பிரமாணம் கொடுக்க வேறொரு பெரிய அதிகாரி வருகிறார். வந்து இந்த பெண்ணை பார்த்தவுடன் இவருக்கு ஒரே ஷாக்கு. எல்லாருமே அவருக்கு சல்யூட் அடித்து அந்த கேட்டை திறந்து விடுகிறார்கள். அதான் தன்னை தாழ்த்தி தான் யாரென்றும் அறிவிக்காமல் வாழ்ந்து வந்து அந்த பெண்மணி அதோடு அமைதியாக இருந்து அந்த இடத்தை முதன்மையாக அவர் பற்றி கொள்ளாமல் பொறுமையோடு காத்திருந்து தன்னை அறிவிக்க, தன்னை யாரென்று காட்ட, இவர்கள் செய்வது என்னவென்று கண்டுபிடிக்க அவர் எடுத்த அந்த வேஷம் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக அமைந்தது. அவர்கள் அன்று மனமாறி, ஐயோ சாரி மேடம், எல்லாரும் லெட்டர் எழுதி ஒருத்தர் கேப்பை காட்டி வச்சுட்டு ஒருத்தர் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் இனிமேல் வரதில்லைன்னு
எல்லாரையும் அவர் அமர வைத்து அனைவருக்கும் ஒரு நல்ல லெசன் கற்றுத் தருகிறார். யாரே இருந்தாலும் இந்த மத்திய இரவில் ஒரு பெண்மணி, நானாக அல்ல, வேறு எந்த பெண்மணியாக இருந்தாலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறை இது தானா என்று இதைத்தான் இயேசு நமக்கு பலவித கோணங்களில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அவர் யாராக இருந்தாலும் நாம் நம்மையே முதன்மையான இடத்திற்கு நாம் எடுத்து செல்லக்கூடாது, நாம் பணியாளராகவே இருக்கட்டும் என்று அந்த பணியை செய்த அந்த பெண்மணியைப் போல் நாமும் சில சமயங்களில் நம்மை தாழ்த்தி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.